தோழமைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பக்கம் ஓரத்தில் கடைசியில் கற்றாழை வந்து நான் ஒரு உடஞ்ச குடத்துல வச்சுருந்தேன். அது ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 1ஓ 2ஓ வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போது நிறைய குட்டி போட்டு முளைச்சி ஒரு 20 செடிக்கு மேலே, அதுலேயும் 2 வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அந்த வெயிட் தாங்காமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த செடியெல்லாம் காப்பாற்றி நான் வந்துட்டு தனித்தனியாக வேறு இதில் வந்து வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு முல்லை கொடி வச்சுருந்தேன். அதை வந்து மாற்றி இந்த கொடி படர்ற மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன். மேலே வந்து கயிறெல்லாம் இருக்கிறனால இதில் வந்து கொடி போணுச்சுன்னா ஏற்றி விட்டுக்கலாம். அது வீட்டுக்கு முன் பக்கம் அப்படிங்கிறனால நிறையா வளர்ந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பக்கம் மாற்றிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய ரெட் கலர் ரோஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அது பட்டு போயிடுச்சு, ஏன்னே தெரியல. அந்த மண்ணை எடுத்து அது கூட கொஞ்சம் மண் மாற்றி ஒரு புது தொட்டியில் வாங்கியிருந்த பன்னீர் ரோஸை வந்து நான் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இங்கே முல்லை கொடி மாற்றணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை வச்சுட்டேன். இப்போ வந்து பக்கத்தில் பொன்னாங்கண்ணி கீரையும் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரெயின் லில்லி வந்து ஒன்று இருந்தது. அது வந்து அந்த பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு. அதனால் வந்து அதை மாற்றி ஒரு தொட்டியில் வச்சுட்டேன். மழை பெஞ்சா வந்துட்டு சீக்கிரம் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு உடஞ்ச மக்கு இருந்துச்சு. அந்த மக்கை வந்து ஏன் தூக்கி போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒரு துளசி செடி வந்து ஏற்கனவே ஒரு மண்ணோட அது ஒரு டப்பா உடஞ்சிருச்சு. அதையும் டேபிள் ரோஸையும் அதில் வச்சுட்டேன். அப்புறம் மணத்து தக்காளி வந்து நான் முன்னாடி வச்சுருந்தேன். அது வந்து எல்லாமே போயிருச்சு. ஸோ திரும்பி வந்து மணத்தக்காளி வேணும்னு அந்த கீரையும் கொஞ்சம் கருவேப்பிலை செடியும் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது வந்து கனகாமரம் செடியும் கொஞ்சம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். ஹாப்பி கார்டனிங்.